ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த எமோஷனல் கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோமோ, ரெண்டாவது க்ரீட் அண்ட் ரிவெஞ்ச் ட்ரேட். அதில் ஃபஸ்ட்டு இந்த பிகினர்ஸுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கறது இந்த ஃபோமோ தான். அதாவது ஒரு சினாரியோ சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்க. மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகி பை சைடில் பெரிய பெரிய கேண்டில் வச்சுட்ருக்கு. நீங்கள் அந்த சார்ட்டில் உட்காந்து பார்த்துருக்கீங்க. திடீர்னு ஒரு பெரிய மூமெண்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எல்லாருமே அந்த ட்ரேட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த செகண்டில் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? நான் அந்த ட்ரேட்ஸை எடுக்கலைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவேன், அதில் எடுத்தனா ப்ராஃபிட் ஆவேன்னு மட்டும்தான் நான் யோசிப்பேன். ஓகே, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குது உனக்கு. நம்ம ராங்காக ட்ரேட் எடுத்துகிட்ருக்கோம், தப்பாக ட்ரேட் எடுத்துகிட்ருக்கோம், நம்ம செட்டப்பே உள்ளே இல்லை, நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தாவே கரெக்டான செட்டப்ஸை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீ யோசிக்கவே இல்லை. தப்பாக குருட்டாம்போக்கில் ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம அடுத்த டைம் ட்ரேட் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தாலும் பிரச்சனையில் போய் நிற்கும். எப்படின்னா, இந்த டைம் கன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சுருந்தாலும் இந்த டைம் லாஸ் ஆயிருங்கிற ஒரு பயத்தினாலேயே நம்ம லேட் என்ட்ரியை ப்ரமோட் பண்ணிடுவோம். இது எப்படின்னா, லைக் நம்ம யோசிச்சுட்ருப்போம் எடுக்கலான்ட்டு இருக்கோம், ஆனால் கேண்டில் அங்கே நிற்காதில்ல, அது பாட்டுக்கு சல்லுன்னு மேலே வச்சிருச்சுனாவே டக்குன்னு அந்த இடத்துல என்ட்ரியை போட்டுருவே. நீ எஸ்எல்ல கரெக்டாக செட்டப்பில் கரெக்டாக வைக்கும்போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்லேயோ ஏதாவதுல மறுபடியும் ஒரு எஸ்எல் அடிச்சுன்னா பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேன். இதெல்லாம் தவிர்க்கணுன்னா லைக் கண்டபடி ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்க. ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கும் போதே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு மார்க்கெட் மூமெண்ட் கொடுக்கும், உன்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ வைக்கணும், 1:2, 1:3 எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எஸ்எல் எங்கே வைக்கணும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ உன்னோட ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண ஃபஸ்ட்டு உன்னைய இந்த ட்ரேடிங்கில் க்ரோத் பண்ணுறதை தடுக்கிறதே ஒரே விஷயம், இந்த சிக்னல்ஸ். இந்த டெலகிராமில் சிக்னல்ஸ், அப்புறம் இந்த யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் போய் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கலாம் நிறைய விஷயத்த, ஆனால் அவங்ககிட்டேருந்து சிக்னல்ஸை வாங்கக்கூடாது. இதுதான் நம்ம பெரிய தப்பு. ஓகே, ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, அவங்க நோ செட்டப்னா நோ ட்ரேட் தான். லைக் அங்கே செட்டப்பே இல்லை, மார்க்கெட் செம்மையாக மூமெண்ட் கொடுத்துட்ருக்கு அப்படின்னாலும் A+ செட்டப் இல்லை, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஃபிட் ஆகலைன்னா அவங்க ட்ரேடே எடுக்க மாட்டாங்க. ட்ரேட் மிஸ் ஆகிறது அங்கே ப்ராப்ளமே கிடையாது, அங்கே ராங் ட்ரேட் எடுக்கிறது தான் பிரச்சனையே. இப்போ ஃபோமோ அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 சிம்பிளான ஸ்டெப் சொல்கிறேன். ட்ரேட் உங்கள் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் A+ செட்டப் அண்ட் கேண்டில் க்ளோஸ் இருந்தால் மட்டுமே ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு 1 ட்ரேட் 2 ட்ரேட் எடுங்க, அவ்வளோதான் போதும். என்ட்ரி மிஸ் ஆகிருச்சு, லைக் லேட்டாக என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா, லேட்டாக என்ட்ரி மிஸ் ஆகிருச்சு, லேட்டாக என்ட்ரி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ட்ரேடே தேவையில்லை, ட்ரேடே எடுக்க வேணாம். ஓகே, இங்கே கேபிட்டல் காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் நாளைக்கு இருக்கும், நாளானைக்கு இருக்கும். இந்த வாரம் மார்க்கெட் நல்லா போகல, நான் அடுத்த வாரம் கூட ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் மார்க்கெட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் நகர்ந்துட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ கேபிட்டலை பத்திரப்படுத்துறது தான் முக்கியம். இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சு, என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. லைக் நம்ம என்ட்ரி பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட்லேருந்து அது கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நாளைக்கு கூட ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏன்னா கேபிட்டலை பத்திரப்படுத்துறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட் நாளைக்கு கூட ஓப்பன் ஆகும், நாளான்னைக்கு ஓப்பன் ஆகும், இதை விட நல்ல சான்சஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட மணி இருக்கணும். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க காசை. ஸோ A+ செட்டப் இருந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. அப்படியே லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணிடுங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிவெஞ்ச் ட்ரேடிங் அண்ட் க்ரீடை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன், அதுதான் எனக்கு ரொம்ப அடிபட்டுச்சு. ஸோ அதை பற்றி க்ளீனாக ஒரு வீடியோ போடுறேன்.